जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. பக்தி தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். வண்டு ஸ்தோத்திரம். தர்சனத்தால் சம்சார நீக்கம். திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதிரஸ்காரக என்பதாக பவதி என்கிற சப்தத்தை 4 முறை அடுத்தடுத்து வெவ்வேறு அர்த்தங்களில் திருப்பி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணியிருக்கிறார். மகாகவிகளின் புலமையெல்லாம் தோற்று போகிற மாதிரி வாக் சாமர்த்தியத்தை ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார். திருஷ்டே பவதி என்னும்போது பவதி என்றால் தங்களிடத்தில் என்று அர்த்தம். ஒருத்தரிடம் மரியாதையாக தாங்கள் என்று சொல்ல வேண்டுமானால் பவான் என்று குறிப்பிட வேண்டும். இதற்கு பெண்பால் பவதி. பவதி பிக்ஷாம் தேஹி என்கிறபோது பவதி என்றால் ஒரு வீட்டுக்காரியை அம்மணி என்று மரியாதையாக கூப்பிடுவதாக அர்த்தம். பவதி என்பதே வினை சொல்லாக, அதாவது வேர்பாக வரும்போது உண்டாகிறது என்று அர்த்தம். ஆண்பாலில் வருகிற பவத் என்பது 7ஆம் வேற்றுமை உருவோடு சேரும்போதும் பவதி என்று ஆகும். அப்போது தங்களிடத்தில் என்று அர்த்தம் உண்டாகும். இங்கே அப்படித்தான் திருஷ்டே பவதி என்பதில் பவதிக்கு அர்த்தம். திருஷ்டே பவதி என்றால் தங்களிடத்தில், அதாவது எங்கள் திருஷ்டி பட்டுவிட்டால், அதாவது எங்களுக்கு உன் தரிசனம் கிடைத்துவிட்டால் என்று அர்த்தம். அவன் எப்படிப்பட்டவன்? எல்லோருக்கும் பிரபுவாக அகிலாண்ட நாயகனாக இருக்கிறவன். பிரபவதி பவதி திருஷ்டே என்றால் பிரபுவான உன்னிடம், அதாவது எங்கள் பார்வை உண்டாகுமானால் என்று அர்த்தம். பகவத் தரிசனம் கிடைத்துவிட்டால் அப்புறம் என்ன ஆகிறது? ந பவதி கிம் பவ திரஸ்காரக. பவ திரஸ்காரக என்பதை பவதி ரஸ்காரக என்று பிரித்தால் தப்பு. சுக்கு மிளகு திப்பிலி என்பதை சுக்குமி லகு தீப்பிலி என்று பிரித்தான் என்று கதை சொல்வார்களே, அப்படி ஆகிவிடும். அநேகதம் தம் என்பதை அநேக தந்தம் என்று பிரிக்கிற மாதிரியான தப்பு தான் இது. பவ திரஸ்காரக என்பதுதான் சரியான பிரிவினை. திரஸ்காரம் என்றால் மறைப்பது. மாந்திரிகத்தில் மறைக்கிற வித்தையை திரஸ்கரிணி என்பார்கள். பவம் என்றால் சம்சாரம். முன்பே இந்த ஷட்பதியில் பவபய கேதச்சித்தே என்கிற இடத்தில் பவம் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. சம்சார பந்தத்தை மறைப்பது, அதாவது சம்சார வாழ்க்கை மறையும்படி செய்வது அல்லது சம்சாரத்தை போக்கிக் கொள்வதுதான் பவதிரஸ்காரம். ந பவதி கிம் என்கிற இடத்தில் பவதி என்பது வினைச்சொல். இங்கே பவதி என்றால் உண்டாகிறது என்று அர்த்தம். ந பவதி கிம் என்றால் உண்டாகிறதில்லையா என்ன என்று அர்த்தம். எது உண்டாகிறதில்லையா? சம்சாரத்தின் மறைவுதான். உன் தரிசனம் கிடைத்துவிட்டால் அப்புறம் சம்சார நீக்கம் உண்டாகாமலும் இருக்குமா என்ன என்று கேள்வி ரூபத்தில் கேட்கிறார். உன் தரிசனம் கிடைத்தபின் சம்சாரம் விலகுகிறது என்று அஃபர்மேட்டிவ், அதாவது நேர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்வதை விட இப்படி கேள்வி ரூபத்தில் சம்சார நீக்கம் ஏற்படாதா என்ன, ஏற்படாமலும் போகுமா என்ன என்று சொல்வது சொல்ல வந்த விஷயத்துக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கிறது. கீதையில் குறிப்பு 2.59 பரமாத்மாவை தரிசித்து விட்டால் அதோடு உள் மனசில் தேங்கியிருக்கும் வாசனை, ருசி எல்லாம் போய்விடும் என்று சொல்லி இருக்கிறது. அதோடு சம்சாரமும் போய்விட வேண்டியதுதான். அந்த இடத்தில் பரம் திருஷ்டுவா என்று பகவான் சொல்லியிருக்கிறது போலவே சக ஆச்சாரியால் திருஷ்டே பவதி என்கிறார். பகவத் தரிசனம் அத்வைத சாட்சாத்காரத்துக்குத்தான் அழைத்து கொண்டு போகட்டும், அல்லது துவைத்தமாக அவனை தரிசிப்பதாகவே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அதற்கப்புறம் இந்த பூலோகத்தில் ஜனன மரண சூழலில் மாட்டிக்கொள்வதில்லை. இப்படி ஏற்படாமல் கூட போக முடியுமா என்ன? ந பவதி கிம் பவ திரஸ்காரக என்று கேட்கிறார். திருமாலுக்கு ஈஸ்வர சப்தம். அடுத்த ஸ்லோகம் ஷட்பதியில் 5வது ஸ்லோகம். மத்ஸ்யாதிபி ரவதாரைஹி அவதாரவதாவதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாப பீதோஹம்
இங்கேயும் கடைசியில் பவதா என்று 2 தடவை திருப்புகிறார். முதலில் பவதாவை தனி வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்களால் என்று அர்த்தம். அடுத்து வருவது பவதாப பீதோகம், அதாவது பீதக அகம் என்று பிரியும். சம்சார தாபத்தினால் பீதியடைந்துள்ள நான் என்று இதற்கு பொருள். பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாப பீதோகம் என்பதற்கு சம்சார தாபத்தினால் பீதி, அதாவது பயம் அடைந்துள்ள நான் பரமேஸ்வரனான தங்களால் பரிபாலிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன் என்று அர்த்தம். பொதுவாக நாம் ஈஸ்வர சப்தம், பரமேஸ்வர சப்தம் முதலானவை சிவபெருமானை குறிப்பிடுவதாகவே வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சாரியாலோ எல்லாவற்றிலும் அத்வைதி அபேத உணர்ச்சியே கொண்டவர். சிவ விஷ்ணு அபேதமும் இதில் ஒன்று. பிரஷ்னோத்திர ரத்னமாலிகா என்கிற கிரந்தத்தில் ஆச்சாரியால் கேள்வி பதில் ரூபத்தில் உபதேசித்து கொண்டே போகிறபோது பகவான் யார், அதாவது கச்ச பகவான் என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு பதிலாக சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கப்பட்ட ஒரே ஆத்மாவான மகேஸ்வரன் தான் மகேசக சங்கர நாராயணாத்ம ஏகக என்கிறார். துளிக்கூட ஹரிஹர பேதம் பாராட்டாதவர் அவர். சங்கரனைப் போலவே நாராயணனும் அவருக்கு மகேஸ்வரன் தான், பரமேஸ்வரன் தான். அதனால் மகாவிஷ்ணுவையே பரமேஸ்வர என்று கூப்பிட்டு நான் உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன், அதாவது பரிபால்யக அகம் என்று பிரார்த்திக்கிறார். இது ஸ்லோகத்தின் பிந்திய அடி. முந்தைய அடியில் வதா வதா என்று என்னவோ திருப்பி திருப்பி சொல்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? அதனை பற்றி நாளை பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.